வணக்கம். தமிழ்நாடு ஆசிரியர் தகுதித் தேர்வு, அதாவது டிஎன்டிஇடி தாள் 1, தாள் 2 முடிவுகளுக்காக நீங்க காத்துட்டு இருக்கீங்கன்னா உங்க மனநிலை எப்படி இருக்கும்னு எங்களால புரிஞ்சுக்க முடியுது. ஒரு விதமான பதற்றம், அடுத்து என்ன செய்யறதுன்னு ஒரு குழப்பம். இன்னைக்கு நாம இத பத்தி தான் ஆழமா அலசப் போறோம். தேர்வு எழுதினவங்க தொடர்ந்து ஃபோன் பண்ணி மெசேஜ் அனுப்பி கேக்குற கேள்விகளுக்கு பதில் சொல்ற மாதிரி இந்த வீடியோ அமைஞ்சிருக்கு. ஆமா, நம்ம நோக்கம் இந்த வீடியோவை சும்மா சுருக்கி சொல்றதில்ல. இதுக்குள்ள இருக்கிற விஷயத்த அலசி ஆராயணும். ரிசல்ட் ஸ்டேட்டஸ் என்ன, அவங்க கொடுக்குற அட்வைஸ் என்ன, அதுக்கு பின்னாடி இருக்கிற நோக்கம் என்ன, இது உண்மையிலேயே உங்களுக்கான அக்கறையா இல்ல ஒரு கச்சிதமான வியாபார உத்தியா, எல்லாத்தையும் பிரிச்சு பார்க்க போறோம். சரி, ஆரம்பிக்கலாம். வீடியோவோட தொடக்கத்திலேயே தேர்வர்களோட மனநிலையை அப்படியே படம் பிடிச்சு காட்டுறாங்க. ரிசல்ட் இன்னைக்கு சாயங்காலம் வருமா, நைட் வருமானு தொடர்ந்து அழைப்புகள் வந்துகிட்டே இருக்குன்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு ஒரு பரபரப்பான சூழல். ஆனா அந்த அகாடமி என்ன சொல்லுதுன்னா, அவங்களோட கணிப்புப்படி ரிசல்ட் புத்தாண்டுக்கு அப்புறம் தான் வர வாய்ப்பு இருக்குன்னு. இங்க நாம ஒரு விஷயத்த தெளிவா புரிஞ்சுக்கணும். இது டிஆர்பியோட அதிகாரப்பூர்வ அறிவிப்பு கிடையாது. இது அந்த அகாடமியோட ஒரு யூகம், ஒரு கணிப்பு மட்டும்தான். ஓகே. இந்த இடத்துல தான் தேர்வர்களோட முக்கியமான கவலை வெளிப்படுது. அவங்க என்ன கேக்குறாங்கன்னா, முதல்ல தகுதி மதிப்பெண்ண, அதாவது குவாலிஃபையிங் மார்க்ஸ குறைங்க, அதுக்கப்புறம் ரிசல்ட் விடுங்க. ரிசல்ட் வந்த பிறகு நாங்க எப்படி கோரிக்கை வைக்க முடியும்? இது ரொம்ப நியாயமான கேள்வி மாதிரி தெரியுதே. நிச்சயமா. இங்க இருக்கிற சிக்கலே இந்த டைமிங் தான். வழக்கமான நடைமுறை என்னன்னா, தேர்வு நடக்கும், அப்புறம் அஃபிஷியல் ஆன்சர் கீ வரும், அதுக்கு ஆப்ஜெக்ஷன் தெரிவிக்க வாய்ப்பு தருவாங்க, எல்லாத்தையும் சரிபார்த்து இறுதி முடிவுகளை வெளியிடுவாங்க. ஆனா தேர்வர்களோட கோரிக்கை என்னன்னா, இந்த நடைமுறைக்கு நடுவுல தகுதி மதிப்பெண்ணை குறைக்கிற முடிவை அரசு எடுக்கணுங்கிறது தான். ஏன் அந்த டைமிங் அவ்வளவு முக்கியம்? ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் குறைச்சா என்ன? அதுதான் முக்கியமான புள்ளி. ஒரு முறை இப்ப இருக்கிற தகுதி மதிப்பெண் அடிப்படையில அதிகாரப்பூர்வ முடிவுகள் வந்துட்டா அந்த தேர்வு சுழற்சி, அதாவது எக்ஸாம் சைக்கிள் முடிஞ்சதா அர்த்தம். அதுக்கப்புறம் தகுதி மதிப்பெண்ணை குறைக்கிறதுங்கிறது ஒரு சின்ன விஷயம் இல்ல, அது ஒரு கொள்கை முடிவா மாறிடும். ஓஹோ. அதுக்கு சட்ட ரீதியாகவும் நிர்வாக ரீதியாகவும் ஏகப்பட்ட சிக்கல்கள் வரும். அதனாலதான் முடிவு வர்றதுக்கு முன்னாடியே ஒரு நல்ல முடிவா சொல்லுங்கன்னு தேர்வர்கள் கேக்குறாங்க. அவங்களோட பதற்றத்துக்கு பின்னாடி இவ்ளோ பெரிய காரணம் இருக்கு. ஓகே, இப்ப புரியுது. சரி, இந்த பதற்றமான குழப்பமான சூழல அந்த அகாடமி எப்படி கையாளுது? அவங்க ஒரு தெளிவான ஆலோசனையை முன்வைக்கிறாங்க இல்லையா? ஆமா, ரொம்ப நேரடியா ஒரே வரியில சொல்றாங்க. காத்திருந்து உங்க நேரத்தை வீணாக்காதீங்க, அடுத்த கட்டத்துக்கு நகருங்க. அடுத்த கட்டத்துக்கு நகருங்கன்னு சொல்றது சரி. அதுக்கு அவங்க சொல்ற காரணம் சுவாரஸ்யமா இருக்கே. தேர்வு எழுதியவர்களில் 98% பேர் ஏற்கனவே அடுத்த கட்டத்துக்கு போயிட்டாங்கன்னு ஒரு கணக்கு சொல்றாங்க. ஆமா, அவங்க வரவிருக்கும் தொகுதி கல்வி அதிகாரி, அதாவது பிளாக் எஜுகேஷனல் ஆஃபீஸர், பிஇஓ தேர்வு மாதிரி மத்த தேர்வுகளுக்கு படிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்றாங்க. ஒரு நிமிஷம், இந்த 98% நம்பர் கொஞ்சம் மிகைப்படுத்தப்பட்டதா தெரியலையா? இது உண்மையாவே ஒரு புள்ளி விவரமா, இல்லாட்டி எல்லாரும் போயிட்டாங்க நீங்க மட்டும்தான் பாக்கின்னு ஒருவித ஃபோமோவை, அதாவது ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட்டை உருவாக்குற தந்திரமா? மிகச்சரியான கேள்வி. மத்தவங்களோட நம்ம பின்தங்கிடுவோமோன்ற பயத்தை தூண்டுற மாதிரி இல்லையா இது? ஆமா, இது ஒரு புள்ளி விவரமா பார்க்கறத விட ஒரு உளவியல் உத்தியா, ஒரு சைக்காலஜிக்கல் நட்ஜா பார்க்கறது தான் சரி. எல்லோரும் அடுத்த ரயில பிடிச்சு ஏறிட்டாங்க, நீங்க இன்னும் பிளாட்ஃபார்ம்லயே நின்னுட்டு இருக்கீங்க, சீக்கிரம் கிளம்புங்கன்னு சொல்ற மாதிரி தான் இது. தேர்வர்களோட செயலற்ற தன்மையை உடைச்சு அவங்கள ஒரு திசையில பயணிக்க வைக்கிற ஒரு முயற்சி. சரி. குறிப்பா நான்